ஃபுக்கில் டூப்ளிகேட்ஸ், துணியில் டூப்ளிகேட்ஸ், ஷூஸில் டூப்ளிகேட்ஸ், மொபைலில் டூப்ளிகேட்ஸ். அவங்களுக்கு ஒரே விஷயம், அவங்களுக்கு பணம் வேணும். ஆனால் நாம் சில நேரங்களில் என்ன யோசிக்கிறோன்னா, ஐயோ இது 50,000 இருக்குது, இது 60,000 இருக்குது, நமக்கு 10,000த்துக்கு கிடைக்குது, ஆன்லைனில் 5,000த்துக்கு கிடைக்குது, 15,000த்துக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் நாம் யோசிக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஒரு தடவை ஒரு விஷயத்துக்காக பர்ஃபெக்டாக ஸ்பெண்ட் பண்ணு. அதே டூப்ளிகேட்டாக ஐயோ சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கும்போது வருஷத்துக்கு 4 தடவை நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதே ஒரிஜினல் வாங்கும்போது 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு வரும். யோசிச்சு பாரு. ஏமாறுவது நாம தான். ஒரு விஷயத்தை 4 தடவை வாங்கி 50,000 60,000 செலவு பண்ணுறதா, இல்லை ஒரே ஒரு தடவை ஒரு விஷயத்தை கரெக்டாக பிராண்டடாக குவாலிட்டியாக வாங்கும்போது எப்படி இருக்கும்? வெப்சைட் செக் பண்ணுங்கள், யூடியூப் செக் பண்ணுங்கள். எவ்வளவு மெடிசின்ஸில் டூப்ளிகேட்ஸ் இருக்குது. இப்போ டூப்ளிகேட் மெடிசின்ஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பைரி டேட் சேஞ்ச் பண்ணி அந்த மெடிசின்ஸையும் திரும்ப ரீசேல் பண்ணுறாங்க. இதில் சிம்பிள் லாஜிக் எப்படின்னா, ஒரு விஷயம் சீப்பாக கிடைக்குதுன்னா கொஞ்சம் டவுட்டாக அதை யோசிச்சு பாருங்கள். ரீசெண்டாக டெல்லியில் ஒரு போலீஸ் ஒரு இடத்த ரெய்டு பண்ணாங்க. என்னென்னா, ஒரு பிராண்டட் கம்பெனி ப்ராடக்ட்ஸையும் இன்னொருத்தர் டூப்ளிகேட்டாக பண்ணி அதை விற்றுருக்காங்க. அது போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் போய் அந்த இடத்துலையே ரெய்டு பண்ணி அதையெல்லாம் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா அது ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்லேயும் இந்த ப்ராடக்ட்ஸையும் இன்னொருத்தர் டூப்ளிகேட்டாக அதை விற்றுருக்காங்க. அது போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் அந்த இடத்துலையே ரெய்டு பண்ணி அதையெல்லாம் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா அது ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆன்லைனில் வாங்கும்போது கூட கரெக்டாக அந்த பிராண்டடாக அந்த ப்ரைஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஒருத்தன் சீப்பாக தர்றான்னா கண்டிப்பாக அது குவாலிட்டியாக இல்லைன்னு தான் அர்த்தம். அது மொபைலாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷூஸாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் பிராண்டட்னா அந்த பிராண்டட் ஷோரூம்லேயே ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். எஸ், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும்.